தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர், பேர் சொல்லி அழைத்தவர், அபிஷேகித்தவர், அவருடைய பிள்ளைன்னு அங்கீகாரம் கொடுத்தவர், நீதிமான்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தவர், பரிசுத்தவான்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தவர். அது மாத்திரம் இல்லை, அவரோட ஒப்புரவாக்கி கொண்டவர். அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாய் இணைக்கப்பட்டவர்கள் நாம. அப்படி அவருடைய பிள்ளையாக, பரிசுத்தமானாக மாற்றப்பட்டவர்கள் நாம். ஆனா இன்னும் எப்படி தான் இருக்கும்? பழைய குப்பனாவும் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ, தகர டப்பா உள்ள அள்ளி போட்டு, பாசமா நாங்கள்லாம் அப்படிலாம் சாப்பிட்றதில்ல, ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்றோம். நான் டீசெண்டாக சாப்பிட்றத மட்டும் சொல்லலைங்க, வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், மீதி 6 நாள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்கா? இல்லை அதே தகர டப்பா தானா? அதே குழப்பறது தானா? அதே கலக்கிறது தானா? அதே காட்டுவாசிங்கிற சிந்தனை தானா? எப்படி இருக்கும்? மாற்றப்பட்டு இருக்கிறோமா?